தமிழகத்தை மிரட்டி பார்த்து வந்த ஃபெங்கல் புயலானது நேற்று நள்ளிரவு நவம்பர் 30ஆம் தேதி இரவு 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுச்சேரிக்கு நெருக்கமாக கரையை கடந்ததாக நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெங்கல் புயலானது கரையை கடக்கும்போது புயலாகவே கரையை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் வரலாறு காணாத ஒரு மழை பார்த்திங்கன்னா பெஞ்சிருக்கு. காற்றுடன் கூடிய பலத்த மழை. இந்த மாதிரி ஒரு மழையை அவங்க பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி தானே புயல் இதெல்லாம் வந்திருக்கு. அதை விடலாம் ஒரு கொடூரமான மழையை பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கக்கூடியதாக தகவல் வந்துட்டுருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது பதிவாயிருக்கக்கூடியதாக தகவல் வந்துட்டுருக்கு. குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி, கடலூர், குறிப்பாக கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் திருவண்ணாமலை, இந்த பகுதிகள் தான், விழுப்புரம், அதுக்கப்புறம் புதுச்சேரி பகுதிகள் தான் நல்ல மழையை பெற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய, அதாவது குறிப்பாக கல்பாக்கத்துலேருந்து புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியான இந்த மரக்காணம் பகுதியை தான் கரையை கடந்திருக்கு. அதனால தான் விழுப்புரம் மாவட்டம் ஒரு மிக தீவிரமான மழையை சந்திச்சிருக்கு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக மேற்கு மாவட்டங்களையும் மழையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது இன்றைக்கி காலையில் வரைக்குமே தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சேலம், திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் கூட சென்னை, திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளிலையும் லேசான ஒரு மிதமான மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஃபெங்கல் புயலானது நம்மளுடைய தமிழ்நாட்டையே மிரட்டி வந்தது. அது பார்த்திங்கன்னா நேற்று நள்ளிரவு கரையை கடந்திருக்கிறது. காற்றின் வேகமும் அதிகமாக இருந்திருக்கு. பாண்டிச்சேரியில் ரொம்ப தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கையில் ரொம்ப வெள்ளம், ஒரு கொடூரமான மழை. கிட்டத்தட்ட நமக்கு பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டர்னால் பார்த்திங்கன்னா இது எதிர்பார்க்காத ஒரு மழை. அதாவது ஒரு வருடங்களுக்கே அங்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ இது கரையை கடந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய விழுப்புரமாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து கடலூர் மாவட்டமே இருக்கட்டுமே, இந்த பகுதிகள் அனைத்திலையுமே வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சு. இந்த புயல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையை இப்போ கொடுத்திருக்கிறது. இப்போ இயல்பை விட கூடுதலான மழைப்பொழிவு இந்த மாவட்டங்களில் கிடச்சிருக்கு. அதாவது கடலூர் மாவட்டம், அப்புறம் புதுச்சேரி, அப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கிடச்சிருக்கிறது. இதன் பார்த்திங்கன்னா இதனுடைய எதிரொலியாக இது உள்ளே போக போக, அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, இதன் வழியாகவே மைசூர், அந்த வழியாகவே போய் அந்த பக்கம் அரபிக்கடலில் இறங்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த பக்கம் அரபிக்கடலில் இறங்கியுமே இது தீவிரமாகுது. அதனால் பார்த்திங்கன்னா இது மேற்கு நோக்கி பயணிக்க தொடர்ந்து நம்மளுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும், இப்போ நான் என்னென்ன மாவட்டங்கள் சொன்னனோ அந்த மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது அந்த பக்கம் போய் அங்கேயுமே தீவிரமாக போகுது. அடுத்த கட்ட, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட ஒரு பருவமழை எப்போது மறுபடியும் தீவிரமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர், அதாவது டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அடுத்த ஒரு நிகழ்வை நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 10 to 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக நீடித்து கண்டிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழையை நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்வை சந்திப்போம். இப்போது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வே பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். இப்போ 10 நாள் இருக்குது, 10 நாள் கேப்பு. இன்றைக்கி டிசம்பர் 1, 10 நாள் மழை இருக்காது. இனிமேல் அதுக்கப்புறம் தான் நமக்கு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு சுற்றுக்கான மழை என்பது ஆரம்பிக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.